Good morning, students. Now we are going to see part 4, Unit 2 Supplementary, A Shot in the Dark, written by Saki. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். அதாவது பிளிப் ஸ்லிதர்பையும் பெர்ட்டியும் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பெர்ட்டி நல்லாவே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணினான். அது மட்டும் இல்லாமல் என்ன பொருள் அவன் சர்ச் பண்ணிகிட்ருக்கான், எதை மிஸ் பண்ணான் அப்படிங்கிறதையும் கிளியராக என்ன பண்ணிட்டான், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஸோ இப்போது அவனுடைய ஸ்டேஷன் அடுத்து வரப்போகுது. ஸோ அவனுடைய திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டான், பேக் பண்ணி இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு, I have never met your mother, said Slitherby suddenly. Though we have corresponded several times, my introduction to her was through political friends. Does she resemble you at all in feature? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. இப்போ பிளிப் ஸ்லிதர்பை பெர்ட்டிகிட்ட பேசுகிறான். என்ன சொல்கிறான்? I have never met your mother, said Slitherby suddenly. நான் உங்கள் அம்மாவை என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. ஸோ நாங்கள் பலமுறை பேசியிருக்கோம், இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணதில்லை, நேரில் பார்த்ததில்லை. என்னுடைய கரஸ்பாண்டன்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, த்ரூ மை பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் என்ன பண்ணேன், நான் பேசிட்டேன். ஸோ அதனால் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பாங்களா? ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, அதாவது சப்போஸ் என்னை ட்ரெயினில் பிக்கப் பண்ணுறதுக்காக பிளாட்ஃபார்மில் நின்னாங்கன்னா, நான் கரெக்டாக அவங்கள பார்த்து நான் போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள போய் நான் பேசலை. நான் தான் பிளிப்னு சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன்னு சொல்லி யார் சொல்கிறா, பிளிப் ஸ்லிதர்பை பெர்ட்டிகிட்ட சொல்கிறான். உடனே பெர்ட்டி சொல்கிறான், சி சப்போஸ் டு பி லைக் மீ, என்ன மாதிரி தான் அவங்க இருப்பான்னு சொல்கிறான். அதே போல் சி ஹாஸ் த சேம் டார்க் ப்ரௌன் ஹேர் and high color. It runs in her family. I say this is where I get out. அவன் சொல்கிறான், ஆமாம் என்னை போல தான் அவங்க இருப்பாங்க. சேம் டார்க் ப்ரௌன் ஹேர் தான் இருக்கும். அதே போல் ஹை கலர், நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க. இட் ரன்ஸ் இன் ஹர் ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலியை எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது என்னுடைய அப்பியரன்ஸே எங்கேருந்து வந்ததா, அவங்ககிட்டருந்து வந்ததான்னு என்ன பண்ணுறான், அவன் அழகாக சொல்கிறான். உடனே குட் பை செட் ஸ்லிதர்பை. ஓகே போயிட்டு வா ஸ்லிதர்பைன்னு சொல்லி யார் சொல்கிறா, சரி போயிட்டு வா பெர்ட்டின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஸ்லிதர்பை குட் பை சொல்கிறான். அப்போது பெர்ட்டி பேசுகிறான். யூ ஹவ் ஃபர்காட்டன் த 3 queen, said the young man, opening the carriage door and pitching a suitcase on to the platform. அப்போ அவன் சொல்கிறான், ஓகே நான் போயிட்டு வரேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க, 3 quid கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி இவன் பெர்ட்டி கேட்குறான். அந்த சூட்டு இந்த பிளாட்ஃபார்மில் அவனுடைய சூட் கேஸ், அவனுடைய எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், யார், பிளிப் ஸ்லிதர்பை, ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் லெண்டிங் யூ 3 pounds ஆர் 3 shillings, செட் ஸ்லிதர்பை சிவியர்லி. உனக்கு நான் கடன் கொடுக்குறது எனக்கு என்ன கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே கிடையாது. 3 poundsக்குள்ள 3 shillings கூட எனக்கு கிடையாது, 3 பைசா கூட உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் கேட்குறான், பட் யூ செட், நீங்கள் சொன்னீங்க இல்லையா தரேன்னு சொல்லி. ஐ நோ ஐ டிட், எனக்கு தெரியும் நான் சொன்னேன். மை சஸ்பீஷியன்ஸ் ஹேடன்ட் பீன் ரோஸ்ட் தென், தோ ஐ ஹேடன்ட் நெசசரிலி ஸ்வாலோட் யுவர் ஸ்டோரி. எனக்கு என்னது அதுக்கப்புறம் தான் என்னது, மை சஸ்பீஷன்ஸ் ஹேடன்ட் பீன் ரோஸ்ட் தென், அதுக்கப்புறம் தான் என்னது எனக்கு சந்தேகமே என்னது மேலே வந்துச்சு. ஆனால் முன்னாடி எனக்கு என்ன பண்ணல, எனக்கு தோணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ எனது மேலே எனக்கு டவுட், சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னா, த டிஸ்கிரிப்பன்சி அபவுட் த க்ரஸ்ட் புட் மீ ஆன் மை காட், நாட் வித் ஸ்டாண்டிங் த ரியலி பிரில்லியன்ட் வே இன் விச் யூ அக்கௌண்டட் ஃபார் இட். டிஸ்கிரிப்பன்சி, அந்த டிஃப்ரென்ஸ் அபவுட் த க்ரஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த டெமிலைனுக்கும் அந்த கிரே ஹவுண்டுக்கு என்ன பண்ணேன், டிஃப்ரென்ஸ் சொன்னேன், என்னங்கிறத சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே என்னது ரொம்ப பிரில்லியன்ட் என்ன பண்ணிவிட்டேன், அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, தென் ஐ லைட் எ ட்ராப் ஃபார் யூ. அதுக்கப்புறம் லைட் எ ட்ராப்னா கேட்ச், அதுக்கப்புறம் தான் உன்னை பாயிண்ட் போட்டுச்சு. என்னென்னா, ஐ டோல்ட் யூ தட் ஐ ஹட் நெவர் மெட் மிஸ்ஸஸ் சால்ஃபன்ஜேகோ. நான் என்ன சொல்லினேன், உங்கள் அம்மாவை நான் என்ன பண்ணதே இல்லை, மீட் பண்ணினதே சொன்னேன். as a matter of fact I met her at lunch on Monday last.
சி இஸ் எ ப்ரொனவுன்ஸ்ட் பிளாண்டி. ஆனால் லாஸ்ட் மண்டே என்ன பண்ணவங்கள மீட் பண்ணேன். ஆனால் அவங்க ஹேர் எப்படி இருக்குது? பிளாண்டு எல்லோ ஹேர் இருக்குது. நீ என்ன சொன்னேன்? பிளாக் ஹேர்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? பிளாக் ஹேர் கிடையாது. அவங்க எப்படி இருக்க? பிளாண்டி எல்லோ ஹேர் தான் அப்படின்னு ஹேர் தான் சொல்லி இவன் சொல்கிறான். சரிங்களா? அது ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ அவருடைய ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பெர்ட்டி. ஸோ இப்போது இவன் சொல்கிறாரு, ஸ்லெதர் பை பிளிப் ஸ்லெதர் பை, அவங்க அம்மாவை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அவங்களுடைய அப்பீரன்ஸ் எப்படி இருக்கும், உன்ன போலவே இருக்குமான்னு கேட்குறான். அப்போது இவன் சொல்கிறான், பெர்ட்டி கண்டிப்பாக என்ன போல இருப்பான், பிளாக் ஹேர் ஒயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அப்போ நீ போயிட்டு வான்னு சொல்லி சிலர் பதி சொல்கிறான். அவன் பெர்ட்டி சொல்கிறான், நீங்கள் தான் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ உனக்கு நான் லெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். என்ன ரீசன் சொல்லும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மேலே ஒரு சஸ்பீஷன்ஸ், ஒரு சந்தேகம் மேலே இருக்குது. என்ன அப்படின்னா, நீ வந்து பொய் சொல்கிற அப்படிங்கிறது. ஏன்னா நீ வந்து அந்த க்ரஸ்ட்டு பற்றி சொல்லும்போது 2 க்ரஸ்ட்டு சொன்னேன். ஸோ அதை எப்படி நீ மேனேஜ் பண்ணி பில்லியண்டாக சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து உங்கள் அம்மாவோட அப்பீரன்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக நீ சொன்ன அப்பீரன்ஸ் அவங்க கிடையாது. அவங்களுடைய ஹேர் எப்படி பிளாண்ட் எல்லோ கலரில் இருக்கும், நீ சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டான். நெக்ஸ்ட்டு, த ட்ரெயின் மூவ்ட் ஆன் லீவிங் த சாய் டிஸ்டன்ட் கேடட் ஆஃப் த சால்பென்ஜெகோ ஃபேமிலி கர்சிங் ஃபியூரியஸ்லி ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ட்ரெயின் என்ன ஆகிடுச்சு, என்ன ஆகுது, அப்படியே வந்து மூவ் ஆகிடுச்சு. எங்கே அடுத்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ சால்ஃபன் ஃபேமிலி இருக்கக்கூடிய நல்ல ஒரு பர்சன் வந்து மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்மில் கர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு என்ன ஆகிடுச்சு, அந்த ட்ரெயின் வந்து இப்போ மூவ் ஆகி போயிடுச்சு. தென் he has to open his fishing expedition by catching a flat, chuckled Slitherby. இப்போ உடனே அவன் சிரிக்கிறான். நல்ல வேலை, அம்மாவை பற்றி க்ரஸ்ட் பற்றி தான் சொன்னான், எதை பற்றி சொல்லலை, இந்த ஃபிஷ் பிடிக்கிறத பற்றியில் எதையுமே போய் சொல்லலைன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான். He would have an entertaining story to recount at dinner that evening, at his clever little trap would earn him applause as a man of resource and astuteness. அப்போ இவருக்கு என்ன கிடச்சிட்டு, இதனால் என்ன ஆகிட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி இவருக்கு கிடச்சிருச்சு. ஈவினிங் டின்னர் டைமில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு, நல்ல என்னுடைய கிளவரால் என்னுடைய இன்டெலிஜென்ட்டால் என்ன பண்ணிட்டேன், ஒரு 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 திருடன், ஒரு ஏமாற்றுக்கார, ஒரு டிசீவ் பர்சன் என்ன பண்ணிவிட்டு நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை சொல்லி என்ன பண்ணலாம், நான் நிறைய அப்ளாஸ் வாங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணால், நிறைய புகழ் வாங்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறான், மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிகிட்ருக்கான். He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drove up at his destination. ஸோ அப்போது என்னது, அப்படி இமேஜினேஷன்லேயே அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கார், எப்படி அந்த பையனை டேக்கிள் பண்ணோம். ஸோ டின்னரில் தன்னுடைய கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி இதை வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் அப்படியே எல்லாம் மைண்டில் அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கார், இமேஜினேஷன் கற்பனை அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கார். எது வரைக்கும் அப்படின்னா தன்னுடைய டெஸ்டினேஷனாக அவர் இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் வர வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அப்படி இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கார். On the platform he was greeted sedately by a tall footman and noisily by cloudy people Casey, who had apparently travelled down by the same train. ஸோ பிளாட்ஃபார்மில் இவரை க்ரீட் பண்ணுறது ஒரு டால் ஃபுட்மேன் அங்கே நின்றுட்டுருக்கார். உடனே பக்கத்தில் ஒரு சத்தத்தோடு யார் வரா, பை க்ளவுடி பீப்புள் கேசி, ஏன்னா அவங்க சிலர் பைக் தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவனும் வந்துட்டான். ஸோ ட்ரெயினில் என்ன பண்ணியிருக்கான், அவனும் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் என்ன பண்ணிட்டான், இப்போது வந்துட்டான். உடனே அவர் வராரு, ஹலோ ஸ்லிதர்பை, யூ ஸ்பெண்டிங் த வீக்கெண்ட் அட் பில்? குட், எக்ஸலண்ட். We will have a round of golf together tomorrow. I will give you your revenge for Hoik. Not a bad course here, as inland courses go. Here we are. Here's the car waiting for us and very nice too. உடனே இப்போ அந்த கேசி சொல்கிறாரு, எனக்கு க்ளவுடி பீப்புள் கேசி வந்துட்டார் இல்லையா, ஹலோ ஸ்லிதர்பைன்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் எங்கள் பிரில்லில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, வெரி குட், நல்லதுன்னு சொல்கிறான். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கோல்ஃப் விளையாடலாம். ஸோ ஆல்ரெடி நீ என்ன பண்ணி என்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணேன், அந்த ரிவெஞ்ச் நீ மறுபடியும் என்ன பண்ண, அந்த பள்ளியை நீ மறுபடியும் என்ன பண்ணலாம், என்ன டிஃபீட் பண்ணிவிட்டு நீ வின் பண்ணலாம், நம்ம விளையாடலான்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து பிச் எப்படி இருக்க, ரொம்ப பேடாக இருக்குது, இண்டாண்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ எப்படி இருக்கும், இங்கே வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, கார் வந்து நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிளிப் ஸ்லிதர்பையை கூட்டிகிட்டு அந்த காருக்குள்ளே போகிறாங்க. ஓகேங்களா? சரி,
Next, the car which won the case's approval was Sumty's looking vehicle, which seemed to embody the last word in elegance, comfort, and locomotive power. Its graceful lines and symmetrical designs masked the fact that it was an enormous wheel structure, combining the features of a hotel, lounge, and an engine room. அப்போ அப்படியே இந்த காரில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டுருக்காங்க. அப்போது இப்போ சொல்கிறார், இந்த கேஸ் என்ன பண்ணுறாரு, இந்த பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் எதை பற்றி அப்படின்னு, இந்த காரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த கார் பார்க்கறது எப்படின்னா, இட் வாஸ் எ சம்டியூஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் லுக்கிங் வெஹிக்கிள், பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு லுக் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் எது அப்படின்னா அந்த கார், சரிங்களா. அண்ட் தென் விச் சீம் டு இம்போர்ட் த லாஸ்ட் வேர்ட் இன் எலகன்ஸ். இதை பார்க்குறதுக்கு எப்படி ரொம்ப ஃபைன், கடைசியாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஃபைன்னஸ், ரொம்ப அழகாக இருக்குது. கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காருக்கு. அண்ட் லோகோமோட்டிவ் பவர், ரொம்ப என்னது நல்ல வெஹிக்கிள், லோகோமோட்டிவ் பவரில் நல்ல ஒரு வெஹிக்கிள் அது. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கிரேஸ்ஃபுல் லைன்ஸ், அப்படி இந்த கலர்லாம் லைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதே போல் சிமெட்ரிக்கல் டிசைன் சைடில் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப வீல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப எனார்மஸாக இருக்குது. அதே போல் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அது போல் ஹோட்டல் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா இருக்குது. அதே போல் என்ஜின் ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு கார் தான் எது அப்படின்னா இந்த இங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கக்கூடிய கார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த காரை பற்றி யார் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா கேசி வந்து பேசிகிட்டு இருக்கிறார். க்ளவுட் பீப்புள் கேசி பேசிகிட்டு இருக்கிறார். தென் டிஃப்ரெண்ட்